அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானுக்கு கலஸ்திர தோஷம் நீக்கப்பட்ட கோவில் எங்கு உள்ளது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அகஸ்தியரால் சிவபெருமானுக்கு கலஸ்திர தோஷம் நீக்கப்பட்ட கோவில் தமிழ்நாட்டில் உள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிகச்சிறிய கிராமம் எட்டியத்தளி. இங்கு ஒரு சிவன் கோயில் அமைந்துள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் ஆகும். இறைவன் அகஸ்தீஸ்வரர், அம்மன் அகிலாண்டேஸ்வரி ஆகும். அகஸ்திய முனிவர் காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு ராமேஸ்வரம் சென்று கொண்டு இருந்தார். எட்டியத்தளி என்ற இடத்தில் வந்தபோது மாலை நேரம் ஆகிவிட்டதால் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அங்கு சிவலிங்கம் மற்றும் ஒரு குளமும் இருப்பதை பார்த்து சிவனுக்கு பூஜை செய்து அங்கேயே இரவு பொழுதை கழித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தொண்டை மண்டலத்தை ஆண்ட காளிங்கராயன் என்ற அரசன் சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு செல்ல இந்த வழியாக வந்தார். இரவு நேரமானதால் ஒரு மடத்தில் தங்கினார். அகஸ்திய முனிவரும் காளிங்க மன்னனும் சந்தித்து கொண்டனர். அப்போது அகஸ்தியர் காளிங்க மன்னனிடம் தாம் பூஜித்த லிங்கத்தை மூலஸ்தானமாக வைத்து ஒரு கோயில் அமைக்கும்படி கேட்டுக்கொண்டார். சனி தோஷம் நீங்க இவ்வாலயத்தில் சனி பகவானுக்கு ஒரு சிறப்பான சன்னதி கட்டப்பட்டது. திருநள்ளாறு சனி பகவானை விட அருள்பாலிப்பதில் பல நூறு மடங்கு சக்தி மிக்கவர் ஆவார். தமிழகத்தில் மற்ற ஆலயத்தில் நவக்கிரகங்களில் சனி பகவானும், இடதுபுறம் ராகு பகவானும், வலதுபுறம் கேது பகவானும் இருப்பார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் சனி பகவானின் வலதுபுறம் ராகு பகவானும், இடதுபுறம் கேது பகவானும் உள்ளனர். இந்த ஆலயத்திற்கு வந்து நவக்கிரகங்களை வழிபட்டால் சனி தோஷமும் ராகு கேது தோஷமும் நீங்குகிறது. சிவபெருமானுக்கு கலஸ்திர தோஷம் இருந்ததாகவும் அகஸ்திய முனிவர் பூஜித்ததால் கலஸ்திர தோஷம் சிவபெருமானுக்கு நீங்கியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு சக்தியுள்ள இந்த ஆலயத்தில் அகஸ்தீஸ்வரருக்கு அருகில் அகிலாண்டேஸ்வரியும், நவக்கிரகங்களுக்கு அருகில் அகிலா என்ற பெயரில் ஒரு அம்மனும் எழுந்தருளியுள்ளனர். ஜாதகத்தில் கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடைபெறுகிறது. இதற்கான முக்கிய குறிப்பு, அன்னை அகிலாவின் பார்வை நவக்கிரகங்கள் மீது விழுவதால் நவக்கிரகங்களின் சக்தி பல 100 மடங்கு பெருகியுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் பல வருடங்களாக இல்லாதவர்களும், தொழிலில் தடையுள்ளவர்களும், தொழில் மூலமாக நஷ்டம் அடைந்தவர்களும், ஏழரை சனி பகவானின் பிடியில் பாதிக்கப்பட்டு நஷ்டமடைந்தவர்களும், பலவிதமான இன்னலுக்கு ஆளானவர்களும், தொழில் முடக்கத்தால் கடன் பெற்றவர்களும், கடனுக்குள்ளாகி மிகவும் வருந்தி கொண்டிருப்பவர்களும் இந்த ஆலயத்தில் அவரவர் நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம், தங்களது ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரத்தில் அன்றைய தினம் குரு ஓரை மணியில் இந்த ஆலயத்தில் வந்து அகஸ்தீஸ்வரரையும் அகிலாண்ட ஈஸ்வரியும் வழிபாடு செய்த பின்னர் நவக்கிரகத்தை 9 முறை வலமாக சுற்றி வழிபாடு செய்து வந்தால் மேற்படி நாம் கூறிய பலவிதமான பாதிப்புகள் எவ்வளவு கடுமையானதாக இருந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகி அவரவர்களுக்குண்டான நல்ல காரியங்கள் நடந்தே தீரும் என்பதாகும். அதனால் இந்த பதிவை பார்ப்பவர்கள் உங்களுக்கான ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தால் இந்த ஆலயத்தில் உங்களது நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில்
குரு கோரையில் சென்று வழிபாடு செய்யுங்கள். எல்லா விதமான நல்ல பலனையும் அடைவீர்கள். வாழ்க வளமுடன். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.